எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு உங்களுக்காகவே வேற லெவல்ல தரமான வெறித்தனமான செம்மையான கதையை சொல்ல போறேன். என்னடா இப்படி பில்டப் கொடுக்குறியே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. உண்மையிலேயே சொல்றேங்க, சும்மா வேற லெவல் தாய்லாந்து கதை. இது ஒரு 6 எபிசோட் இருக்கிற கதை. நம்ம ஒரே வீடியோல பாத்துரலாம். டார்க்குக்கு அப்புறம் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கதைனா அது இதுதான். ஸோ அதனாலேயே இது ஃபிலிம் ரோலோட 5 ஸ்டார் கதை. இந்த கதையோடைய ஒன்லைன் சொல்லணும்னா பெருசா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா கதை ஃபுல்லாவே ட்விஸ்ட் அள்ளி தெரிச்சிருப்பாங்க. ஆனா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு லேடி அவங்களோட குழந்தைய கூட்டிட்டு இவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது இருந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க இப்ப யாருமே தங்கல, பால் அடிஞ்சு போயிருக்கு. அந்த வீட்டுல இவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் தான். சோ கேட்கறதுக்கு நார்மலா தானே இருக்கு. ஆனா கதைக்குள்ள வெறித்தனமான நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தே ஆகணும். ஏன்னா இது மஸ்ட் வாட்ச் கதை. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா 2024 இப்ப ரிலீஸ் ஆன டோன்ட் கம் ஹோம்ன்ற ஒரு தாய்லாந்து ஹாரர், சூப்பர் நேச்சுரல், சைஃபை, த்ரில்லர் இப்படின்னு இருக்கிற எல்லா ஜானரையும் இதுக்கு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்துல சரியா நைட்டு 3:14 மணி ஆகுது. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்க ஒரு வீட்டுல இருந்து குட்டி பொண்ணு கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறா. உடனே லைட் ஆன் பண்ணி என்னன்னு பார்க்கும்பொழுது அந்த குட்டி பொண்ணு இருக்கிற கட்டல் அப்படியே மேல அந்த இடத்துல பறக்குது. அதோட அந்த ரூம்ல இருக்கிற பொருட்கள்லாம் பறக்க அந்த பொண்ணும் பயத்துல அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. ஸோ அம்மாவங்க வந்துட்டாங்க போல. குரல் கேக்குது வெளியே இருந்து. மின் என்னாச்சு, கதவை ஓபன் பண்ணுன்னு. ஆனா கதவு லாக்ல இருக்கு. எங்க அந்த குட்டி பொண்ணும் கட்டல்ல இருந்து அப்படியே கீழே விழுந்து அப்படியே மேல பார்க்கும்போது தான் ஒரு ஹைட்டான உருவம் அப்படியே மெதுவா அந்த குட்டி பொண்ணு மின் பக்கத்துல நடந்து வருது. ஸோ அதை பார்த்து அந்த பொண்ணு பயப்படுறாங்க. இந்த இடத்துல தான் இந்த கதையுடைய பேரையே போடுறாங்க, டோன்ட் கம் ஹோம். ஸோ கதை அப்படியே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி போகுது. கார்ல ஒரு லேடி இருக்காங்க. அவங்களோட பேரு வரே. ஸோ முகம்லாம் காயமா இருக்கு, யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு. வரைக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. அவரு கால் பண்றாரு. ஆனா இவங்க அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல. கிளம்பி வந்துட்டாங்க வரே. கூடவே இவங்களுக்கு மின்னு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. ஸோ அந்த பொண்ணையும் தான் கார்ல கூட்டிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு இவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ காருக்கு தேவையான பெட்ரோல், சூப்பர் மார்க்கெட்ல தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சரியா தூங்கல போல. கார் ஓட்டும் பொழுதே அப்படியே கண்ணு சொக்குது. அந்த ஹஸ்பண்ட் வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்காரா. கடுப்புல போனையே தூக்கி வெளியே போட்டுறாங்க. அவரை கார் ஓட்டும் பொழுதே தூங்கவே செஞ்சிடறாங்க. இதனால ஒரு பெரிய ட்ரக்ல காரை கொண்டு போய் விட்டுருப்பாங்க. நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதுக்கு மேல நம்ம காரை ஓட்டக்கூடாதுன்னு ஓரமா போட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து எழுப்புறாரு. மேடம் இங்க என்ன பண்றீங்க? இல்ல சார், எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடும்ல, அதான் ஓரமா போட்டு தூங்குறேன். அதுக்குன்னு இங்கேயா மேடம் போடுவீங்க? பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அங்க போட்டுருக்கலாமே, சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல வரையும் காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம வரைய வந்து எங்க போறாங்க அப்படின்னா அவங்க சின்ன வயசுல இருந்த அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு தான் போறாங்களே. ஸோ அம்மா இறந்து போயிட்டு இப்ப அந்த வீட்டுல யாருமே கிடையாது. இப்ப ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை இல்ல. குழந்தைய கூட்டிட்டு நேரா அந்த இடத்துக்கு தான் போறாங்க. போய் பார்த்தா அது பால் அடைஞ்சு போன பழைய பில்டிங். நம்ம வரைக்கும் வந்து சந்தோஷம், ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா குட்டி பொண்ணு மின்னுக்கு இந்த வீடு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் என்ன பண்ண முடியும், இங்க தானே இருக்கணும். சரின்னு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம வரியோடைய பேக்ல ஒரு கன்னும் இருக்கு. சடனா கதவை யாரோ தட்ட வரியும் பயப்படுறாங்க. ஐயோ நம்ம ஹஸ்பண்டான்னு வெளியே போய் பார்த்தா அது ஒரு அங்கிள். அவர் நம்ம வரிய பார்த்துட்டு ஏய் பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டியா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம வரி சின்ன வயசுல இந்த வீட்டுல இருக்கும்பொழுதே இங்க கேர்டேக்கரா இருந்தவர். இப்பவும் வந்து தேவையான பொருள் எல்லாம் நம்ம வரிக்கு கொடுக்குறாரு. போனை தூக்கி போட்டாங்களா, புது போனு, சிம் கார்டு எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. வரி வீட்லாம் ஓகேவா? ஏன்னா ரொம்ப நாளா யாருமே இல்லாம கொஞ்சம் மோசமா இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல அங்கிள், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதோட நிறைய மெழுகுவத்தியும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அடிக்கடி கரண்ட் போற பிரச்சனை வேற இருக்கும். ஆனா அங்கிள் நம்ம வீட்டுல தான் ஜென்ரேட்டர் இருக்கே. அட அந்த ஜென்ரேட்டர்னு சின்ன பொண்ணா இருக்கும்போது உங்க அம்மாவே போட விட மாட்டாங்க. இப்ப இவ்வளவு நாள் யூஸ் பண்ணாம அது ஒர்க் ஆகுதோ இல்லையோ யாருக்கு தெரியும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மின்னு இருக்கால அந்த பொண்ணு விண்டோல இருக்கிற அந்த துணி எல்லாம் விளக்க. இதை நம்ம வரி பார்த்து செமையா டென்ஷன் ஆகி உள்ள போயிட்டு மின்ன கத்துறாங்க. ஏன்னா இது மூடி இருந்ததுன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு உள்ள யாருமே இல்லாத மாதிரி தெரியும். ஒருவேளை ஹஸ்பண்ட் வந்தா கூட உள்ள வரமாட்டாரு, யாருமே இல்லைன்னு போயிடுவார்ல. சோ அதுக்காக தான் இவங்க ஓபன் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டுல அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பழைய ஓட்ட டிவி இருக்கு. அதை ஆன் பண்ணி பார்த்தா ஒரு சேனலும் வர மாட்டேங்குது. சரின்னு அந்த டிவி ஆஃப் பண்றாங்க. அந்த டிவில ஒரு பெரிய உருவத்துடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த குட்டி பொண்ணான மின்னுக்கு தெரியுது. மின்னு பயந்து திரும்பி பார்த்தா அங்க யாரையும் காணோம். சோ மின்னும் பயந்துகிட்டே அம்மா நம்ம இந்த வீட்டுல இருக்க வேணாமா? ஏய் சும்மா வளராத, பழைய வீடுனா அப்படிதான் இருக்கும், இரு நான் சாப்பாடுலாம் ரெடி பண்றேன்னு அவங்க போறாங்க. அப்ப ஜன்னல் கதவு ஒண்ணு டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. குட்டி பொண்ணு மின்னும் போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஜன்னலுக்கு பக்கத்திலேயே ஒரு ரூம் ஒண்ணு இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. சடனா நம்ம வரியாங்க வந்து மின் இங்க என்ன பண்ற? அம்மா இது என்ன ரூம்? இதுவா, இது எங்க அம்மாவோட ரூம். சின்ன வயசுல நானே இந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ரூம்குள்ள என்னமா இருக்கும் தெரியல, மேபி பழைய பொருள் ஏதாவது போட்டு வச்சிருப்பாங்க. சரி நீ வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு மின்ன கூட்டிட்டு போயிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு
டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகுது. வரியும் கேண்டில் ஆன் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது இந்த குட்டி பொண்ணு மின்னு இருக்காங்கல்ல, அவங்க எதையோ பார்த்து பயப்படுறாங்க. என்னாச்சு மின்னு வரி கேட்கும்பொழுது பின்னாடி பாருங்கமானு அந்த மின்னு கையை காட்ட இவங்களும் திரும்பி பார்க்கறாங்க. அங்க யாரையும் காணோம். அப்புறம் அகைன் கரண்ட் வந்துருது, திரும்பவும் போகுது. சடனா மின்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த ஹைட்டான ஒரு பேய் மாதிரியான உருவம் தெரியுது. அதை பார்த்து மின்னு பயந்து போறாங்க. சோ நம்ம வரியும் நம்ம பொண்ணு மின்னு ரொம்ப பயப்படுறா, கரண்ட்டை வர வைக்கணும் அப்படின்னு ஜெனரேட்டர் ஆன் பண்ணலாம் அப்படின்னு மின்னையும் கூடவே கூட்டிட்டு போறாங்க. இவங்க ஜெனரேட்டர் ஆன் பண்ண உடனே வீட்டுல கரண்ட் வந்துருது. அதோட நம்ம வரியோடைய அம்மாவோட ரூம்னு லாக் ஆகிருக்கும்ல ஒரு ரூம், அந்த ரூமுக்குள்ள வித்தியாசமா லைட் ஆன் ஆகி அதுக்கப்புறமா டோட்டல் வீடோடைய லைட்ஸும் ஆஃப் ஆயிடுது. எங்க வரியும் ஜெனரேட்டர் ஒர்க் ஆகல போல அப்படின்னு திரும்ப வீட்டுக்குள்ள போறாங்க. சோ அம்மாவும் பொண்ணும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க மின்னுக்காக இந்த வீட்ல இருந்து மின்னு ஒரு புக் எடுத்திருப்பாங்க, ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட்னு. அந்த புக்கோடைய கதையை படிச்சு காட்டுறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது, நம்ம வரியும் மின்னும் கண்ணாம்பூச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. வரி தான் போய் ஒளிஞ்சுக்கணும், மேல ஒரு ரூம்ல கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. எங்க மின்னும் அப்படியே தேடிக்கிட்டே அந்த ரூம்குள்ள வராங்க. கட்டிலுக்கு அடியில பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணு அப்படியே போக என்ன இவ கட்டிலுக்கு அடியில செக் பண்ணலன்னு வரியும் அப்படியே போகும்போதுதான் மின்னு வித்தியாசமான ஒரு மாஸ்க போட்டுட்டு அப்படியே நடந்து போறாங்க. எங்க வரிக்கு எதுவும் புரியல. நேரா ஒரு ரூம்குள்ள போயிட்டு பேப்பர் பென் எடுத்து ஏதோ ஒண்ணுத்த கிறுக்க ஆரம்பிக்கிறாங்க மின்னு. நம்ம வரியும் மின் என்ன பண்ற அப்படின்னு கேட்கலான்னு பொழுது பார்த்தா வரிக்கு பக்கத்துல தான் மின்னு இருக்காங்க. அம்மா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. அப்ப எங்க மாஸ்க் போட்டு வந்தது யாருன்னு திரும்பி பார்த்தா அங்க யாரையும் காணோம். சோ அப்புறம் அந்த ரூம்குள்ள போயிட்டு பெட்டியெல்லாம் ஓபன் பண்றாங்க. நோட் புக்ல சுழல் மாதிரி ஏதோ வரைஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா பேப்பர்லயே கட் பண்ண சில டாய்ஸ்லாம் இருக்கு. அதை வச்சு இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க. நைட்ல இவங்க தூங்கும் பொழுது அடிக்கடி அந்த குட்டி பொண்ணு மின்னு எழுந்து எதையோ பார்த்து பயப்படுறாங்க. வரியும் மின்ன சமாதானப்படுத்துறாங்க. அடுத்த நாள் நம்ம வரி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி மின்னு மாஸ்க போட்டு நிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே ஜன்னல் பக்கமா கையை நீட்டுது அந்த பொண்ணு. இவங்களும் ஜன்னல் பக்கம் பார்த்தா அங்கதான் உண்மையிலேயே மின் நிக்கிறாங்க. ஜன்னலா ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. வரியும் போயிட்டு மின்னா தான் சொன்னல விண்டோ ஓபன் பண்ணாத அப்படின்னு திட்டித்து திரும்பி பார்த்தா அங்க அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்த பொண்ணை காணோம். நம்ம வரிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்புறம் மின்ன கூட்டிட்டு பீச்சுக்கு போயிட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அங்கிள் இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணி அங்கிள் நாங்க இப்ப இருக்கிற வீட்டுக்கு ஏதாவது சின்ன பொண்ணு விளையாட வருவாளா அப்படின்னு கேட்கும்போது இல்லையேம்மா அங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது குழந்தை இருக்கா? எனக்கு இருக்குமா, ஆனா அவங்களாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சின்ன பொண்ணும் உங்க வீட்டுக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு யாருன்னு வரிக்கு புரியல. போன் பேசிட்டு அவங்க மின்ன பாக்குறாங்க. பார்த்தா மின்ன காணும். வேகமா அவங்க தேடுறாங்க. பார்த்தா மின்ன அங்கதான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட்ல வரிக்கு உயிரே போயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு மின்னு இந்த வீடு வேணான்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனா நம்ம வரி கேட்கற மாதிரியே இல்ல. அப்படியே வெளியே வரும்போது அகைன் அந்த மாஸ்க் போட்ட குட்டி பொண்ணு நிக்கிறா. வரி அந்த பொண்ணை பார்க்கும்போது டக்குன்னு மின்னு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. வரியும் வேகமா மின் எங்க போறன்னு போகும்போது அந்த பொண்ணு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காட்டை பார்த்து அப்படியே உறைஞ்சி போய் நிக்கிறாங்க. மின் என்ன ஆச்சு, இந்த மாதிரி வெளியே வரக்கூடாது, ஒழுங்கா என் கூட வான்னு திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வரி இந்த பேப்பர்லயே கட் பண்ண டாய்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல அட்டைப்பெட்டி, அந்த அட்டைப்பெட்டியை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய புக்கெல்லாம் இருக்கு. அதுல சுருளா யாரோ கிறுக்கிருக்காங்க. அதோட இப்ப அந்த குட்டி பொண்ணு போட்டிருந்தால மாஸ்க், அந்த மாஸ்க்கும் அங்கதான் இருக்கு. ஒருவேளை ஏதோ ஒரு பொண்ணு இங்க இருந்த மாஸ்க தான் எடுத்து போட்டு சுத்துறா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மின்னு கூட அவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப அகைன் கரண்ட் போற மாதிரிலாம் தெரியுது. மின்னும் பயத்துல இருக்காங்க. நம்ம வரிக்கு பின்னாடி அப்படியே அந்த கொடூரமான உருவம் மின்னு கண்ணுக்கு தெரிய மின்னு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. மின்னும் வரிய சமாதானப்படுத்தி பெட்ல தூங்க வைக்க ட்ரை பண்றாங்க. அப்பதான் மின்னு அந்த பேப்பர்ல கட் பண்ண டாய்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு உருவத்தை காட்டுறாங்க. இந்த உருவம் தாமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பேயா மின்னுடைய கண்ணுக்கு தெரியுது. இதை யாரோ வரைஞ்சி டாய்ஸ் மாதிரிலாம் ரெடி பண்ணிருக்காங்க. அப்புறம் வரி மின்ன தூங்க வச்சுட்டு அப்படியே கீழே போயிட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை அடிச்ச விஷயம்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வருது. சடனா அந்த மாஸ்க் போட்ட அந்த குட்டி பொண்ணு அங்க நிக்கிறா. ஏய் பொண்ணே நீ யாரு அப்படின்னு நம்ம வரியும் பக்கத்துல போகும்போது டைமை பாக்குறாங்க. 3:14 ஆகுது. சடனா மேல மின்னுடைய ரூம்ல இருந்து மின்னு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்க இவங்களும் வேகமா போயிட்டு கதவை தட்டுறாங்க. மின் என்ன ஆச்சு, கதவை தர அப்படின்னு. இதுதான் நம்ம இந்த கதையுடைய ஸ்டார்டிங்ல பார்த்தோம். மின்னு கட்டல்ல அப்படியே அந்தரத்துல பறக்குறாங்க. அங்க வித்தியாசமான ஒரு உருவமும் இருக்கு. அதை பார்த்து மின்னு பயந்து ஒரு க்ளாசெட் இருக்கு, அதுல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டெல்லாம் கீழே விழுந்துருது. நம்ம வரியும் டோரை ஓபன் பண்ணி உள்ள வந்து பார்த்தா மின்னு எங்க போனாங்கன்னு தெரியல. தேடுறாங்க, ஆனா அந்த ரூமுக்குள்ள மின்னு கிடையாது, எங்க போனாங்கன்னு தெரியல. உடனே வரியும் வெளியே வந்து தேடுறாங்க. மின்னு ஏதோ ஒரு காட்டை பார்த்து உறைஞ்சு போய் நின்னாங்களே, ஒருவேளை அந்த வழியா போயிருப்பாங்களோ அப்படின்னு போறாங்க. ஆனா எங்க போய் தேடுறது, வரி கீழெல்லாம் விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணு மின்னு காணோம் அப்படின்னு அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க அடுத்த நாளே வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வராங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு லேடி வேற. அவங்க வரி கிட்ட மின்ன பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேக்குறாங்க. நம்ம வரியும் கேட்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்றாங்க. சரி உங்க குழந்தையோடைய போட்டோ ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது இவங்க தான் போனை தூக்கி போட்டாங்களே, என்கிட்ட போட்டோ எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு அந்த போலீஸ் ஆபீசரும் அவங்களோட பேர் ஃபா, நம்ம ஃபானே கூப்பிடலாம். ஃபாவும் மின்னுடைய ரூமுக்கு போறாங்க. பார்த்தா கட்டல் பொருள்லாம் உடஞ்சி போயிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மின்னு பயத்துல கத்துனா
நான் உள்ள வந்து பார்த்தேன். அப்ப இந்த பொருள்லாம் அப்படியே மேல பறந்து இருந்தது. நான் உள்ள வந்த உடனே கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இதை கேட்கிற நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஃபாவால சுத்தமா நம்பவே முடியல. அப்புறம் நம்ம ஃபாவோடைய அசிஸ்டன்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய ரூம் மாதிரி ஒன்னு இருக்கு. அது என்னன்னு கேட்கும்போது தான் நம்ம வரையும் சொல்றாங்க அது ஜெனரேட்டர் ரூம்னு. அங்க போய் பார்த்தா பெரிய ஜெனரேட்டர் இருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் ஃபாவும் உங்க வீட்டுக்கு இவ்வளவு பெரிய ஜெனரேட்டரா? இதை வச்சு உங்க வீடு மாதிரி 100 வீட்டுக்கு கரண்ட் கொடுக்க முடியும். வரையும் எனக்கு இதை பத்திலாம் தெரியாது. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதே எங்க அம்மா ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதோட என் பொண்ணு இந்த காட்டை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நின்னா நானும் போகலான்னு ட்ரை பண்ண அப்பதான் விழுந்துட்டேன்னு சொல்றாங்க. நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஃபாவும் அந்த காட்டை பாக்குறாங்க. எந்த ஒரு துப்பும் இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சோ இந்த நேரத்துல அந்த இடத்துக்கு அந்த அங்கிள் இருக்காருல அவரு வராரு. நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஃபாவும் அந்த அங்கிள் கிட்ட விசாரிக்கும் பொழுது இது குழந்தையோட வந்தாங்களா? இல்லையே, வரி தனியா தானே வந்தா, நான் எந்த குழந்தையும் பார்க்கலையே அப்படின்னு அவரு சொல்ல வரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா உண்மையிலேயே அங்கிள் வரும்பொழுது அவரு மின்னெல்லாம் பார்க்கவே இல்லை. அவர் வரி கூட மட்டும் தான் பேசிட்டு அப்படியே போனாரு. அதனால தான் அவர் இப்படி சொல்றாரு. சோ போலீஸ் ஆஃபீஸர்ஸும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பேப்பர்ல ஆஃபீஸர் பா வந்து அவங்களுடைய மொபைல் நம்பரை எழுதி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஃபாவுக்கு என்ன டவுட்னா உண்மையிலேயே அந்த வரின்ற பொண்ணு குழந்தையோட வந்தாலா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால அவங்க ஊருக்கு வரும்பொழுது எங்கெங்க இருந்தாங்களோ அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணலாம் அப்படின்னு பெட்ரோல் பங்குக்கு போறாங்க. அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா, அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. இந்த வரி இருக்காங்களே அவங்க கார்ல தனியா தான் இருக்காங்க, யாருமே இல்ல. ஆனா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த வரி வந்து மென்டலா பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஃபாவும் திரும்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, அது யாரோட குழந்தை அப்படின்னா இவங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுடைய ஹையர் அஃபிஷியலுடைய குழந்தை தான் அது. இந்த விஷயம் மற்றவங்களுக்கும் லைட்டா அலசல் போலசலா தெரியும். ஆனா பிரச்சனை என்னன்னா ஆல்ரெடி அந்த ஹையர் அஃபிஷியலுக்கு ஒரு ஒய்ஃபும் குழந்தையும் இருக்காங்க. அது இல்லாம நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஃபா கூட ஒன்னா இருந்து இப்போ அவங்களும் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ அப்புறம் நம்ம ஃபா என்ன பண்றாங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய டேட்டா பேஸ்ல உண்மையிலேயே வரிக்கு குழந்தை இருக்கான்னு செக் பண்ணும் பொழுது உண்மையிலேயே ஒரு குழந்தை இருந்திருக்கு. அப்படின்னா வரி பொய் சொல்லல, உண்மையிலேயே அவங்க குழந்தை கூடவே இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். அப்போ பொய் சொல்றது யாரு அப்படின்னும் போது தான் அங்கிள் இருந்தார்ல, ஒருவேளை அவரு பொய் சொல்லலான்னு அவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அங்கிள் கிட்ட அவரோட ஒரு கண்ணு வந்து செமையா அடிபட்டு போயிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது வரி சின்ன பொண்ணா அந்த வீட்டுல இருக்கும் பொழுது வரியையும் அவளுடைய அம்மாவையும் கொல்றதுக்கு ஒரு சைக்கோ கொலகாரி வந்தா. அவ கூட சண்டை போடும்போது தான் என் கண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ போலீஸும் அவளை பிடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஆனா அவ அந்த வீட்டுடைய மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்தே போயிட்டா. ஸோ அதுக்கப்புறமா வரியை கூட்டிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போயிட்டாங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு வரி மட்டும் தனியா வந்திருக்கா, கூட குழந்தைலாம் இல்ல மேடம். சரி ஓகேன்னு அங்கிள் கிட்ட சில போட்டோஸ்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதுல ஒரு போட்டோவை எடுத்து வச்சுக்கிறாங்க நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஃபா. அப்புறம் நம்ம வரிக்கு கால் பண்ணி அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க போன பெட்ரோல் பங்க், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அங்க இருந்த சிசிடிவி கேமராவெல்லாம் பார்க்கும் பொழுது காருக்குள்ள நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, உங்க பொண்ணு கிடையாது. இல்ல மேடம், காருக்குள்ள தான் அவ இருந்தா, நாங்க காருக்குள்ளேயே கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருந்தோமா, அதனால ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பா. இல்ல மேடம், நீங்க பேசுறீங்களே, நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, அங்க யாருமே இல்லையே. அப்படின்னா என்ன சொல்றீங்க, நான் பைத்தியம்னு சொல்றீங்களா? நான் என் பொண்ணு கூட தான் இங்க வந்தேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு போட்டோவை நம்ம வரி பாக்குறாங்க. அது மின்னோடைய போட்டோ தான். ஆபீசர், இதுதான் என் பொண்ணோட போட்டோ, இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது தான் இது உங்க பொண்ணோட போட்டோவா? இதை நாங்க அந்த அங்கிள் வீட்டுல இருந்து தான் எடுத்துட்டு வந்தோம். இந்த போட்டோல இருக்கிறது உங்க பொண்ணு கிடையாது, இது நீங்க தான் சின்ன வயசுல எடுத்த போட்டோ இது அப்படின்னு சொல்ல நம்ம வரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. டக்குன்னு கதை லைட்டா பிளாஷ்பேக்கு போகுது. வரி இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரு ரொம்பவே அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாரு. கடுப்பாகி ஒரு தடவை ஹஸ்பண்டை ஷூட் பண்றதுக்கு போறாங்க. ஆனா புல்லட் அந்த ஹஸ்பண்ட் மேல படாம பின்னாடி கிளாசெட்ல பட்டுடுது. பார்த்தா அந்த கிளாசெட்ல தான் இங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை பார்த்து பயந்து இவங்களோட பொண்ணு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா போல. புல்லட் நம்ம பொண்ணு மேல பட்டுருச்சோ அப்படின்னு பயத்துல நம்ம வரி பார்க்கும்போது நல்ல வேலையா புல்லட் அவங்க மேல படல. சோ அதுக்கப்புறமா தான் வரி அவங்க பொண்ணை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க போல. சோ நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஃபா கிட்ட சொல்ல அவங்க உடனே வரியோடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. அவரும் வந்து என் பொண்ணு அவ கூட தான் போனா, என் பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க, இல்ல சார் உங்க பொண்ணு காணாம போயிட்டா, அவ்வளவுதான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், உங்க பொண்ணோட போட்டோ இருந்தா அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்ல அவரும் போட்டோ அனுப்புறாரு. பார்த்தா சின்ன வயசுல நம்ம வரி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் வரியோடைய பொண்ணு மின்னும் இருக்காங்க. சோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால தான் அந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கு. இப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஃபா வந்து முடிவு பண்ணிடுறாங்க, வரி அவங்க கூட குழந்தையோட தான் வந்திருக்காங்க, குழந்தை இப்ப மிஸ் ஆயிட்டாங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும்னு வேலையில இறங்குறாங்க. சோ போலீஸ்காரங்க, கிராம மக்கள்னு எல்லாருமே காட்டுக்குள்ள தேட
ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம வரி ரொம்ப சோகமா இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் ஃபாவும் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் ரொம்ப டீப்பா உள்ள போகாம வெளியவே இருக்காங்க. சடனா மழை பெய்தா வேகமா அவங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ அப்படியே ஃபாவும் அந்த வீட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல கரண்ட் இல்ல, கையில டார்ச் லைட் தான் வச்சிருக்காங்க. அப்போ நம்ம வரிக்கு பின்னாடி அந்த ஹைட்டான பேய் மாதிரியான உருவம் தெரியுது. கரெக்டா அந்த பேய் மேலேயே தான் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஃபா வந்து லைட் அடிக்கிறாங்க. ஆனா அவங்க அந்த பேயை பார்க்கல. ஏன்னா அப்போ ஒரு ஃபோன் கால் வந்துருது. அவங்க அசிஸ்டன்ட் தான், மேடம் இங்க ஒரு டெட் பாடி இருக்குன்னு சொன்னாங்க மேடம். ஐயோ சாரி மேடம், அது ஏதோ ஒரு விலங்கோடுது போல. அட யாரா நின்னு போலீஸ் ஆஃபீஸரும் காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த உருவமும் அங்க இருந்து போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஃபா வந்து எப்பவுமே க்ளோஸ் ஆகிருக்கும்ல ஒரு ரூம், அந்த ரூமை பாக்குறாங்க. இது என்ன ரூம் தெரியல ஆஃபீஸர், நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதே எங்க அம்மா இதை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க, என்ன உள்ள விட மாட்டாங்க. அப்படின்னா இன்னைக்கு நம்ம இதுக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லி சாவியை போட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணா ஓபன் ஆகல. கார்ல இருந்து ஒரு பெரிய கம்பியை கொண்டு வந்து பூட்டை உடைச்சி இவங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. பத்தாவது ஒரு பேஸ்மெண்ட். உள்ள போக போக நிறைய வித்தியாசமான எலக்ட்ரானிக்கல் பொருளா இருக்கு. ஒரு பெரிய டிவைஸ், ஒரு பெரிய கண்ணாடியாலான குண்டும் இருக்கு. சோ இந்த இடத்துல ஏதோ ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்த மாதிரி இருக்கு. சோ நம்ம ஆபீசர் ஃபாவும் ஆளுங்களை கூப்பிட போலீஸ் ஆபீசர்ஸும் இங்க வந்து பாக்குறாங்க. தரையில ரத்தக்கரெல்லாம் இருக்கு. அதுவும் அந்த பெரிய ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற அந்த கண்ணாடியாலான கூண்டு இருக்குல்ல, அந்த கூண்டோடைய ஷேப் மாதிரியே அப்படியே மேல ஃப்ளோர்லயும் கருப்பு கலர்ல ஒரு கரை இருக்கு. உடனே இவங்க மேல கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. அங்க ஒரு பழைய போட்டோ இருக்கு. கீழே இருக்கிற மேட் நகர்த்தி பார்த்தா அந்த ஃப்ளோர்லயும் அந்த கருப்பு கலர்ல ரவுண்ட் ஷேப்ல ஒன்னு இருக்கு. அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் போகுது. சரி இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போனா கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிறது காணாம போன அந்த மின்னுடைய ரூம்ல தான், அதுவும் அந்த க்ளோசெட் குள்ள தான். கடைசியா அந்த குட்டி பொண்ணு க்ளோசெட் குள்ள தான் போயிருப்பா, வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அந்த குட்டி பொண்ணு மின்னு எங்க போயிருப்பா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் போதுதான் போலீஸ் ஆபீசர் ஃபா வந்து வெளியே ஒரு லக்ஸுரியான கார் இருக்கத பாக்குறாங்க. அதுல யார் இருக்காங்கன்னு தெரியல. ஆனா கொஞ்ச நேரம் அந்த வீட்டுக்கிட்ட நின்னுட்டு அப்புறம் அது அங்க இருந்து போயிடுது. சோ அப்புறம் நம்ம ஆபீசர் ஃபாவும் வந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, செக்கப்புக்கு போறாங்க. அந்த ஹையர் அஃபிஷியல் தான் கூட்டிட்டு போறாரு. சோ நைட் டைம் ஆகுது. நம்ம வரி வீட்டுல இருக்கும்பொழுது அப்போ வீட்டுல ஏதோ வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ரொம்பவே பயந்து போறாங்க. உடனே கையில கன் எடுத்துக்கிட்டு ஆபீசர் ஃபாவுக்கும் கால் பண்ணி, மேடம் என் வீட்டுல வித்தியாசமான சவுண்ட் கேக்குது, யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உடனே நானும் என் ஃபோர்ஸும் அங்க வருவோம், டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு நீங்க ரூம்குள்ளேயே இருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் வரி கேட்காம அப்படியே மெதுவா வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. யாரு இருக்காங்கன்னு கையில கன்னோட. சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னா அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து தான். இவ்வளவு நாள் அது லாக்ல இருந்தது, இப்போ ஓப்பன்ல தானே இருக்கு. இவங்களும் உள்ள போறாங்க, தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. சோ அப்புறம் வரி அப்படியே மேல வரும்பொழுது தான் அங்க ஒரு குட்டி பொண்ணு கண்ணாம்பூச்சிக்கு 1-2 எண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி பொசிஷன்ல இருக்காங்க. நம்ம வரியும் அது மின்னுதானு, மின் நீயா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அது மாஸ்க் போட்டிருக்கிற அந்த பொண்ணு வேகமா வரிய பார்த்த உடனே ஓட ஆரம்பிக்கிறாங்க. வரியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக அந்த பொண்ணு காணாம போன மின்னுடைய ரூமுக்கு தான் போறாங்க. இவங்களும் ரூமுக்கு போனா அங்க அந்த மாஸ்க் போட்ட பொண்ணை காணோம். அதோட ஒரு விஷயத்த பாக்குறாங்க, ரூம்குள்ள அப்படியே எல்லா பொருளும் அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த கிளாசெட் இருக்குல்ல, அது மட்டும் ஸ்டெடியா நிக்குது. கிளாசெட்டை சுத்தி அப்படியே வித்தியாசமா லைட்லாம் எரிய அந்த கிளாசெட்டை இவங்க ஓபன் பண்ணலான்னு போகும்போது அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு பூ அப்படின்னு பயமுறுத்துறா. அதோட அந்த கிளாசெட்குள்ள ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஒன்று நம்ம வரி அப்படியே உள்ள இழுக்க அவங்க போனை கீழே போட்டு வரி மட்டும் அந்த கிளாசெட்குள்ள போறாங்க. பார்த்தா ஒரு வார்ம் ஹோல் மாதிரியான ஒரு போர்ட்டலுக்குள்ள அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வரி டொம்முன்னு கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா பேஸ்மெண்ட்ல அந்த கிளாஸால ஆன சேம்பர் இருக்குல்ல, அதுல இருந்து இவங்க கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறாங்க. இடமே டோட்டலா வித்தியாசமா இருக்கு, ஏன்னா லைட்லாம் எரியுது. அதோட அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடியை பார்த்து நம்ம வரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சோ இப்ப கதை அப்படியே 2024ல இருந்து 1992 வருஷத்துக்கு போகுது. சோ இந்த நேரத்துல வந்து நம்ம வரி சின்ன பொண்ணா இருக்காங்க. வரி அம்மா அப்பான்னு ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்றாங்க அப்படின்னு பார்த்தா அதான் கிடையாது. வரியோடைய அம்மா வந்து ரொம்ப பிஸி. அவங்களோட பேர் வந்து பனிடா. இப்ப கூட சின்ன பொண்ணா இருக்கிற வரிய பீச்சுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நல்லா கிளப்பிட்டு திடீர்னு ஒரு போன் கால் வந்து அவசரமா வேலைன்னு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வரியோடைய அம்மா பனிடா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு டிரைவரா ஒர்க் பண்ணது தான் நம்ம அங்கிளே. சோ நம்ம வரியும் ரொம்ப சோகமாகறாங்க. வரிக்கு ஒரு அப்பா இருக்காரு. அவரு வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மாவுக்கு ஏதோ அவசரமான வேலை போல, வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. வரியோட அம்மா வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்லாம் படிச்சவங்க. இப்போ ஒரு பவர் பிளான்ட்ல ஒர்க் பண்றாங்க. அந்த பவர் பிளான்ட்ல ஏதோ ஒரு பெரிய எரர் வந்து தான் வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மிஷின் வந்து கிராஷ் ஆகி ஆன் ஆகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம வரியோட அம்மா பனிடா மட்டும் அந்த இடத்துல இருக்காங்க. சரி ஓகே மிஷினை ஆன் பண்ணலாம்னு ஆன் பண்ணும்போது சடனா அது ஆன் ஆகுது. அதுல இருந்து பயங்கரமான லைட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒரு பெரிய பால் மாதிரி ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் ஆகுது. அது என்னதுன்னு பனிடா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து ஒரு செருப்பு ஒன்று கீழே வந்து விழுது. ஸோ அதுக்கப்புறம் அது ஆஃப் ஆயிடுது. பனிடாவுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பனிடா வேலைன்னு தான் இருக்காங்க. பாவம் குட்டி பொண்ணா இருக்கிற வரி ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் புக்கை எடுத்துட்டு அவங்க அம்மா பனிடா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு கதை படிச்சு சொல்றீங்களா அப்படின்னு
கேட்க நான் வேலையா இருக்கேன் ஒழுங்கா இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியே சோகமா வரி வரும்பொழுது அப்பா வராரு. உனக்கு கதை தானே சொல்லணும், நான் சொல்றேன் அப்படின்னு வரிக்கு கதை சொல்லி இவரு தூங்க வைக்கிறாரு. சோ அப்புறம் அப்பா என்ன பண்றாருன்னா பனிடா கூட செம்ம சண்டை போடுறாரு. வேலை வேலைன்னு வேலையிலேயே இருக்காத, குழந்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு செமையா சண்டை போட்டு அடுத்த நாள் இவங்க எல்லாருமே ஒன்னா வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நல்லா தான் போகுது. ஆனா அந்த பனிடா இருக்காங்கல்ல செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க செய்யற வேலையை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்பதான் ஏதோ போர்ட்டல் மாதிரிலாம் கண்டுபிடிச்சு உள்ள இருந்து செருப்புலாம் வந்திருக்கு. அதை பத்தி அவங்க யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி வெளியே வரது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. கடுப்பாகி காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு கத்திட்டு என்னால வெளியெல்லாம் வர முடியாது அப்படின்னு காரை விட்டு கொஞ்சம் தூரமா இவங்க போன உடனேயுமே பின்னாடி இருந்து ஒரு ட்ரக் வந்து காரை மோதுது. பனிடாவுடைய ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்க பொண்ணான வரி இவங்க 2 பேருமே அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. சோ இப்பதான் பனிடாவுக்கு இந்த வேலையெல்லாம் விட நம்ம ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு தோணுது. இதனால வேலையவே தூக்கி போட்டு ரொம்ப டிப்ரெஷனா ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாது அப்படின்னு ஒரு பிரிட்ஜுக்கு மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு போர்ட்டல் ஒன்னு உருவாகுது. இதே மாதிரி தான் பவர் பிளான்ட்ல அவங்க பார்த்திருப்பாங்க. சோ இதை பனிடா பார்த்துக்கிட்டே தெரியாத்தனமா கால் ஸ்லிப் ஆகி அவங்களுடைய செருப்பு வந்துட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள விழ இப்பதான் பனிடாவுக்கும் புரியுது. அப்படின்னா அன்னைக்கு அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து வந்த செருப்பு நம்மளோடது தான், இப்பதான் நம்ம கால்ல இருந்து விழுந்திருக்கு. அப்படின்னா அது ஜஸ்ட் போர்ட்டல் கிடையாது, டைமையே மேனிபுலேட் பண்ணுது, டைம் போர்ட்டல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த டைம் போர்ட்டல் மூலியமா கண்டிப்பா இறந்து போன நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பொண்ணை உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டோடைய பேஸ்மெண்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு செட்டப் உருவாக்குறாங்க. ஆனா இதுக்கு வந்து நிறைய பவர் தேவைப்படும். அதனாலதான் வீட்டுக்கு வெளியே ரொம்பவே பெரிய ஜெனரேட்டரை உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்க மிஷினை ஆன் பண்றாங்க, அதுவும் ஆன் ஆகுது. பட் ஆனா எப்படி இறந்து போன வரியை வர வைக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. போட்டோவெல்லாம் வச்சுக்கிட்டு டேட் எல்லாம் சொல்றாங்க, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அப்பதான் ஒரு நாள் இவங்க மிஷினை ஆன் பண்ணும்போது டக்குன்னு அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அது வரின்னு நினைச்சு இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா அது வரி கிடையாது. 2024 நம்ம வரியுடைய பொண்ணான மின்னு தான். டெக்னிக்கலா சொல்லணும்னா நம்ம பனிடாவுடைய பேத்தி தான் அது. சோ மின்னு வந்து எங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க. இது நம்மளோட பொண்ணு கிடையாது, ஆனா இந்த பொண்ணை நம்ம வளர்க்கலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணி மின்ன இவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ மின்ன கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அங்கதான் மின்னு வந்துட்டு ஒரு மாஸ்க வாங்குறாங்க. அப்புறம் திரும்ப வீட்டுக்கே வரும்பொழுது அங்க அந்த அங்கிள் இருக்காரு. அவர் இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா வரி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரியும்ல. சோ பனிடாவும் என்ன சொல்றாங்கன்னா இது என்னோட கசினோட பொண்ணு, நான் தான் அதுக்கப்புறம் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ மின்னும் நான் எங்க அம்மா கிட்ட பேசணும், போன் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்ல பனிடாவும் சரி வா கால் பண்ணலாம் அப்படின்னு டெலிபோனை காட்டுறாங்க. இது என்னதுன்னு மின்னுக்கு தெரியல. ஏன்னா மின்னு 2024 இருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி போன்லாம் அங்க கிடையவே கிடையாது. சோ அதுக்கப்புறமா பனிடா மின்னையே அவங்க பொண்ணா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. மின்னு வந்துட்டு அந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு ஒரு ரூம்ல நின்னுக்கிட்டு அப்படியே சுருள் சுருளா எதையோ கிறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பனிடாவும் பாக்குறாங்க. இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்ல வரியும் பார்ப்பாங்க. சோ அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது மின்னோடைய அந்த உருவம் தான். ஆனா அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு போக போக தான் நமக்கு தெரியும். அப்புறம் ஒரு நாள் பனிடா வந்து தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அப்போ மின்னு அந்த மாஸ்கை போட்டுக்கிட்டு அங்க பாருங்க அப்படின்ற மாதிரி விண்டோவை பார்த்து கையை காட்டுறாங்க. சோ இதே மாதிரி விஷயத்தை தான் நம்ம வரியும் பார்த்திருப்பாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா ஒரு பறவை ஒண்ணு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு, வெளியே போக முடியல. ஏன்னா எல்லா விண்டோவும் க்ளோஸ்ல இருக்கு. மின்னும் போயிட்டு விண்டோவை ஓபன் பண்றாங்க. ஆனா அந்த பறவை அது வழியா போகாம கண்ணாடியில மோதி அது இறந்து போகுது. அப்புறம் பனிடாவும் மின்னும் கண்ணாம்பூச்சி விளையாடுறாங்க. பனிடா தான் கண்டுபிடிக்கணும் மின்னும் எங்க ஒளியலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் கிட்ட போறாங்க. கட்டல் கிட்ட எல்லாம் போறாங்க. ஆனா அங்க ஒளியாம வெளியே வராங்க. சோ இதை தான் வந்து வரி பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நேரா மின்னு அவளுடைய ரூம்ல இருக்கிற அந்த கிளாசெட் குள்ள போய் ஒளிஞ்சிக்க பனிடாவும் தேடி வராங்க. அந்த கிளாசெட்டை ஓபன் பண்ணும்போது பூ அப்படின்னு பயம்புறுத்துறாங்க மின்னு. சோ இந்த விஷயத்தையும் வரி பார்த்திருப்பாங்க. சோ வரி பார்த்த விஷயங்கள் எல்லாமே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயங்கள். அப்படின்னா மாஸ்க போட்டுட்டு வரி முன்னாடி நடந்தது எல்லாமே மின்னு தான். சோ மாசங்கள் கடந்து போகுது. பனிடா வந்து மின்னு கூட நல்லா ஜெல் ஆயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் உண்மையிலேயே அது நம்ம பொண்ணு கிடையாதுல, நம்மளோட வரி வரணும் அப்படின்னு சொல்லி அகைன் அந்த மிஷினை டெஸ்ட் பண்ணலான்னு ஆன் பண்றாங்க. பார்த்தா அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள 2024 இருந்து வந்த வரி தான் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. சோ அந்த கிளாசெட் குள்ள இருந்து விழுந்தாங்கல்ல அவங்க இப்ப இங்க வந்திருக்காங்க. சோ வரியும் அப்படியே எழுந்து பாக்குறாங்க. அங்க பனிடா தான் நிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்ல எங்க பனிடாவுக்கு தூக்கி வாரி போடுது. இவ்வளவு பெரிய லேடியா இருக்காங்க, இவங்க நம்மள அம்மானு கூப்பிடுறாங்களே அப்படின்னு. சோ கதை அப்படியே பிரசன்ட் டைமான 2024 வருது. நம்ம போலீஸ் ஆபீசர் ஃபா இருக்காங்கல்ல, வரி கால் பண்ணதை கேட்டுட்டு வேகமா வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. ஆனா அங்க வரிய காணோம். சோ அந்த கிளாசெட்டுக்கு பக்கத்துல வரியோடைய மொபைல் போன் மட்டும் தான் இருக்கு. சோ மத்த ஆபீசர்ஸும் வந்துட்டாங்க. இவ்வளவு நாள் அந்த குட்டி பொண்ணு மின்னு மட்டும் தான் காணும்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே அவங்க அம்மா வரியையும் இவங்க தேடணும். சோ வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு சூட் கேஸ் ஓபன்ல இருக்கு. உள்ள நிறைய பணம் இருக்கு. நம்ம வரி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கோச்சுக்கிட்டு வரும்பொழுதே நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க போல. சோ அவர் மத்த திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது பனிடா இருக்காங்கல்ல அவங்களுடைய போட்டோஸ், பனிடாவுடைய ஹஸ்பண்ட்
அப்புறம் வரியோடைய சின்ன வயசு போட்டோஸும் இருக்கு. அப்புறம் அந்த இடத்துக்கு அங்கிள் வராரு. அவர்கிட்ட வரியோட அம்மா பனிடா இந்த வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கே தெரியாது மேடம், ஆனா அந்த இடத்துக்குள்ள யாரையுமே விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பொய் சொல்ற மாதிரியே முழிக்கிறாரு ஆளு. சோ இந்த நேரத்துல வரியோட ஹஸ்பண்ட் இருக்காருல, அவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துடுறாரு. என்னோட பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்க பொண்ணை இன்னும் கண்டுபிடிக்கல, அதோட உங்க ஒய்ஃபும் காணோம் அப்படின்னு சொல்ல அவரு செமையா கடுப்பாகிறாரு. ஆனா நம்ம போலீஸ் ஆபீசர் ஃபா வந்து ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. பொண்ணு காணும்னு தேடும்போது ஒரு லக்ஸரியான கார் ஒன்று வீட்டுக்கிட்ட வந்துட்டு போயிருக்கோம்ல, அதே காரை தான் அந்த வரியோட ஹஸ்பண்டும் வச்சிருக்காரு. ஸோ அப்படின்னா நீங்க அந்த வீட்டுக்கிட்ட வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யார் சொன்னது, நான் இன்னைக்கு தான் இந்த ஊருக்கே வந்தேன், அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்கும்போது ஹையர் அஃபிஷியலும் அவர் இன்னைக்கு தான் வந்தாரு, ஹோட்டல்ல நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் நம்ம ஃபாக்கு வந்து வரியோடைய ஹஸ்பண்ட் மேல ஒரு டவுட் இருக்கு. அப்படியே சம கடுப்புல இந்த ஊர்ல நடந்த சம்பவங்களுக்கான எவிடன்ஸான பொருள்லாம் வச்சிருக்கிற இடம், அதுல ஒரு பாக்ஸை பாக்குறாங்க. அங்கிள் சொல்லியிருப்பார்ல, வரி சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது யாரோ கொலை பண்ண வந்தாங்க, அதனாலதான் என் கண்ணு போச்சு அப்படின்னு. அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு கன் இருக்கு. அந்த கன்னை பார்த்து ஃபாவுக்கு டவுட் வருது. அந்த கன்னை செக் பண்ணி பார்க்கும்போது அது இப்ப இந்த காலகட்டத்தில் உருவாக்கின கன்னு மாதிரி இருக்கு, அது பழைய கன்னா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி இன்னும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி வரியோடைய ஹஸ்பண்ட் இன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காரான்னு சிசிடிவி கேமராவை செக் பண்ண போறாங்க. பார்த்தா கரெக்டா அவர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு. கூடவே அந்த ஹையர் அஃபிஷியலும் இருக்காரு. அதோட 2-3 பொண்ணுங்களாம் அங்க வராங்க. இதை பார்க்கும் பொழுது செமையா கடுப்பாகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஹையர் அஃபிஷியலுக்கு ஒரு வைஃப் இருக்காங்க, அது இல்லாம நம்மள வேற பிரெக்னென்ட் ஆகிருக்கான், இது இல்லாம இன்னும் நிறைய பொண்ணுங்க கூட தொடர்பு இருக்குன்னு செமையா கடுப்பாகிறாங்க. இப்ப கதை அப்படியே 1992 வருஷத்துக்கு போகுது. நம்ம வரி அவங்க அம்மாவை பார்த்து அம்மா அப்படின்னு சொல்ல, எது நான் அம்மாவா, நீ யாரு அப்படின்னு இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அம்மா நான் தாமா உங்க பொண்ணு வரி அப்படின்னு சொல்ல, என் பொண்ணோட பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பனிடா நம்புற மாதிரியே இல்ல. ஆனா இங்க தான் இந்த கதையில ஒரு மிஸ்டேக்கே பண்ணிருக்காங்க. ஏன்னா பனிடா வந்துட்டு ஆல்ரெடி சயின்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, இந்த போர்ட்டலை பத்தி தெரியும். சோ மேபி நம்ம பொண்ணு தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு ஒரு சொட்டு கூடமா அவங்களுக்கு தோணவே இல்ல. சோ பனிடா வந்து அந்த கண்ணாடி குண்டை ஓபன் பண்ணாம அதுக்குள்ளேயே நம்ம வரியை லாக் பண்ணிடுறாங்க. வரி எவ்வளவு கெஞ்சினாலும் பனிடா கேட்கற மாதிரியே இல்ல. அதோட வரி ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் என் பொண்ணை தேடி தான் வந்தேன், என் பொண்ணோட பேரு மின்னு சொல்ல எங்க பனிடாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதோட நம்ம வரி வந்து கையில கன்னோட தானே உள்ள வந்து விழுந்தாங்க, அவங்க கையில கன்னும் இருக்கு, ஒழுங்கா அந்த கன்னை வெளியே போடு அப்படின்னு பனிடா அந்த கன்னை எடுத்துக்கிறாங்க. சோ அவரும் பனிடா ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நடக்கிறது அவங்களுக்கு புரியல. இத அந்த அங்கிள் வந்து பாக்குறாரு. சோ அங்கிள் கிட்ட அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீ பேஸ்மெண்ட்டுக்கு போ, அங்க ஒரு இருப்பா, அவளை வெளியே விடாத அப்படின்னு சொல்ல அங்கிளும் இப்ப பேஸ்மெண்ட்ல போயிட்டு நம்ம வரிய வெளியே வர விடாம பாத்துக்கிறாரு. சோ நம்ம வரியும் வந்து அங்கிள் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. அங்கிள் நான் தான் வரி அப்படின்னு சொல்ல அவரால எதுவுமே நம்ப முடியல. இவரு நம்பல, அது ஓகே, ஏன்னா இவருக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சோ நம்ம வரி எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இவங்க அந்த குண்டை திறக்கிற மாதிரியே இல்ல. அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி ஒரு சீனை போடுறாங்க. பயந்து போன அங்கிள் டோரை ஓபன் பண்ண அங்கிளை தள்ளி விட்டுட்டு வேகமா பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே வரலான்னு வரி ட்ரை பண்றாங்க. அந்த பேஸ்மெண்ட் டோர் லாக்ல இருக்கு. ஆனா அந்த கேப் வழியா பார்க்கும்போது வெளியே மின் இருக்கிறத பாக்குறாங்க. வரிக்கு அவ்வளவு சந்தோஷம். மின் நான் தான் அம்மா அப்படின்னு இவங்க சொல்லலாம்னு வரும்போது பின்னாடி இருந்து அங்கிள் வாயை பொத்திடுறாரு. அந்த குட்டி பொண்ணு மின்னும் பனிடா கிட்ட உள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எலியா இருக்கும் அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. அப்புறம் பனிடா அங்கிள் கிட்ட அவ இனிமே இங்க இருக்க கூடாது, தூரமா எங்கேயாவது போயிட்டு தப்பிக்காத மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்ல அங்கிளும் நம்ம வரியோடைய கை காலெல்லாம் கட்டி போட்டு கார்ல கொண்டு போய்கிட்டு இருக்காரு. வரி என்ன பண்றாங்கன்னா அப்படியே கியர் பாக்ஸை எட்டி உதைக்க கார் கண்ட்ரோல் மிஸ் ஆகி கிராஷ் ஆயிடுது. அவ்வளவுதான், அங்கிளுக்கு செம்மையா அடிபடுது. அப்புறம் நம்ம வரியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு ட்ரை பண்ணும்போது தான் காருடைய FM ரேடியோல டேட்டா சொல்றாங்க 1992ன்னு. அப்படியே வரி ஷாக் ஆகுறாங்க. நம்ம பொண்ணு அங்கதான் இருக்கான்னு மின்ன தேடி அவங்க வேகமா காட்டு வழியா வீட்டுக்கு போகும்போது தான் கரெக்டா இதே நேரத்துல தான் அந்த குட்டி பொண்ணு மின்னும் காட்டை பாத்துக்கிட்டு இருக்காங்க. வரி அவங்க பொண்ணை கூப்பிடலான்னு பார்த்தா பின்னாடி இருந்து அகைன் அங்கிள் வரியை தடுக்கிறாரு. ஆனா அந்த குட்டி பொண்ணு மின்னு அப்படியே உறைஞ்சு போய் அந்த காட்டையே பாத்துக்கிட்டு இருக்கா. பனிடாவும் வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வீட்டுக்குள்ள வா, இங்கெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்ப கதை அப்படியே 2024க்கு வருது. நம்ம ஃபா இருக்காங்கல்ல, அந்த கன்னை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கன்னு வந்து ஒரு லைசன்ஸ்டு கன்னு. 2016வது வருஷத்துல நம்ம வரி இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர்ல தான் அது ரெஜிஸ்டர் ஆகி இருக்கு. எங்க நம்ம ஃபாக்கு எதுவும் புரியல, 32 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ்ல கண்டுபிடிச்ச கன்னு எப்படி 2006ல ரெஜிஸ்டர் ஆன கன்னா இருக்க முடியும்னு குழம்புறாங்க. 32 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸை விசாரிச்சது யாருன்னா நம்ம ஃபாவோடைய அப்பா தான். அதனால ஃபாவும் அவங்க அப்பாவை போய் பாக்குறாங்க. அவரும் அந்த கேஸை பத்தி சொல்றாரு. அது வந்து அங்க ஒரு சைக்கோ கொலகாரி வந்தாலாம், அப்படியே கீழே விழுந்து அவ இறந்து போயிட்டா, அவ யாரு என்னன்னு தெரியல. அதோட அப்பா 32 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கன்னை நீங்க அங்க இருந்து தானே எடுத்தீங்க? ஆமா இதே கன்னு தான், ஆனா அப்பா இது 2016வது வருஷத்துல தான் ரெஜிஸ்டரே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்பா கடுப்பாகிறாரு. இப்ப இருக்கிற கன்னு எப்படி 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், சும்மா என்ன குழப்பாத. இல்லப்பா அந்த கேஸ்ல வேற ஏதாவது நீங்க கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஃபாவுடைய அப்பாவும் சொல்றாரு, இறந்து போன அந்த சைக்கோ கொலகாரியுடைய பேக்கெட்ல ஏதோ ஒரு லாட்டரி டிக்கெட் நம்பர் இருந்தது,
வந்ததுன்னு சொல்றாரு. ஸோ உடனே ஃபா என்ன பண்றாங்கன்னா அந்த கன்னுலாம் இருந்ததுல அந்த பாக்ஸ்குள்ள அந்த லாட்டரி டிக்கெட் நம்பர் இருக்குமான்னு போய் பார்க்கறாங்க. பார்த்து அப்படியே ஃபா ஷாக் ஆகுறாங்க. உடனே வேகமா அந்த வீட்டுக்கே வந்துட்டு இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே கதையும் 1992 வருஷத்துக்கு வருது. ஸோ வரியை பிடிச்ச அங்கிள் அப்படியே இழுத்துட்டு வராரு. அப்படி வரும்பொழுதே வரி என்ன பண்றாங்கன்னா கீழே இருந்து ஒரு கல்லை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அகைன் பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த கண்ணாடி கூண்டுலயே அடைக்கிறாங்க. பனிடாவும் இந்த தடவை அவளை வெளியே விடவே விடாத, இந்தா அவளோட கன்னு, வெளியே வந்தானா ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அங்கிளும் அப்படியே பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பனிடாவும் அங்கிள் கிட்ட நான் சொல்றதை நம்புங்க, நான் இந்த காலகட்டத்தை சேர்ந்தவளே கிடையாது, 2024 இருந்து வந்திருக்கேன். அவங்க ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க தானே, அந்த குழந்தையோட பேரு மின்னு தானே, அது என்னோட குழந்தை, என்ன நம்புங்க, நான் என் குழந்தைய தேடி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல எங்க அங்கிளுக்கே டவுட் வருது. ஏன்னா பனிடா சொல்லியிருப்பாங்க இது என்னோட கசினோட குழந்தை, என்கிட்ட வளர்க்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. பனிடா கிட்ட கேட்கலான்னு போனா அவங்க மிரட்டுறாங்க, உன் வேலையை மட்டும் பாரு, மின்னு என்னோட குழந்தை, ஒழுங்கா அவளை வெளியே வர விடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சோ நைட் டைம் ஆகுது. பனிடா மின்ன தூங்க வைக்கிறாங்க. எங்க நம்ம அங்கிள் இருக்காருல, அவரு வரி கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் சரியான நேரம்னு ஒரு கல்லை கொண்டு வந்தாங்களே, அதை வச்சு அந்த கண்ணாடி கூண்டோடைய கண்ணாடி எல்லாம் உடைச்சி வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. சவுண்டு கேட்டு அங்கிள் உள்ள வராரு. அங்கிளை தடுக்கணும்னு அங்க இருந்து ஒரு கண்ணாடி பீஸ அங்கிளுடைய கண்ணுலயே இறக்குறாங்க. பனிடாவுக்கும் இப்பதான் புரிய வருது, ஐயோ அங்கிள், அப்ப இதுக்கு காரணம் நான் தானா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. சோ அப்புறம் கன் எடுத்துக்கிட்டு வரி நேரா மின்ன பார்க்கலான்னு போறாங்க. ஆனா குறுக்க பனிடா தடுக்கிறாங்க. ஆனா அப்பவும் வரி பனிடா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அம்மா நம்புங்கம்மா, நான் தாமா உங்க பொண்ணு, நான் தான் வரி, இது என்னோட பொண்ணு மின்னு, உங்க பேத்திமா அப்படின்னு சொல்ல. ஆனா பனிடா நம்புற மாதிரியே இல்ல, பொய் சொல்லாத, நீ அந்த போர்ட்டல் வழியா எங்க இருந்தோ வந்துட்டு என்ன ஏமாத்துற அப்படின்னு சொல்லி வரியுடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாங்க. வரி ஷூட் பண்ண கத்த பயங்கரமான சவுண்ட்லாம் கேக்குது. உள்ள மின்னு தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா, அவங்க எழுந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே மென்டலா பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வரியும் ஹஸ்பண்டும் சண்டை போட்டு மின்னு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டா. இப்ப இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு டோட்டலா மென்டலா பாதிக்கப்படுறாங்க. எங்க பனிடா என்ன பண்றாங்கன்னா அப்படியே வரிய பிடிச்சி கீழே தள்ள, வரி அப்படியே கீழே விழுந்து இறந்து போறாங்க. அதோட மேல இருக்கிற லைட்லாம் எரிஞ்சு வரி மேல விழுந்து வரி அந்த இடத்துலயே எரிஞ்சிடுறாங்க. சோ இந்த விஷயம் போலீஸ்க்குலாம் தெரிஞ்சு வந்து போட்டோஸ்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு நம்ம ஆபீசர் ஃபா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட அவங்க அந்த லாட்டரி டிக்கெட்னு ஏதோ ஒன்று பார்த்தாங்கல்ல, அது வேற எதுவும் இல்ல, ஃபா எழுதி கொடுத்துருப்பாங்களா அவங்களோட மொபைல் நம்பர் ஒரு பேப்பர்ல, அதுதான். அப்படின்னா வரி டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிருக்கா, இறந்து போனது வரி தான் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த ஹையர் அஃபிஷியல் அப்புறம் வரியோட ஹஸ்பண்ட்னு மற்ற ஆளுங்களாம் வராங்க. நடந்த விஷயத்த சொன்னா யாராவது நம்பவா போறாங்க? ஆனா இருக்கிற கடுப்பெல்லாம் யார் மேல காட்டுறதுன்னு வரியோட ஹஸ்பண்டை போட்டு சம்மாடி அடிக்கிறாங்க. ஏன்னா அவரு ஒழுங்கான ஹஸ்பண்டா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அதே மாதிரி தான் இந்த ஹையர் அஃபிஷியலும், அவரும் ஒழுங்கான ஹஸ்பண்டா இல்ல, ஏமாத்திருக்காரு. சோ செம்ம கடுப்பாகி அங்க இருந்து போறாங்க. சோ அப்படியே நாட்கள் போகுது. ஆபீசர் ஃபாவுக்கு குழந்தை பிறகுது. அந்த ஹையர் அஃபிஷியல் எல்லாம் கண்டுக்காம இந்த குழந்தைக்காக இனிமே உங்க வாழ போறாங்க. சோ இந்த மாதிரி வரி வந்து டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் அவ தான் இறந்து போயிருக்கா, அவ தான் அந்த சைக்கோ கொலகாரி அப்படின்ற விஷயம் வந்து பிரசன்ட் டைம்ல இருக்கிற ஆபீசர் ஃபாக்கு மட்டும் தான் தெரியும். சோ இப்போ அகைன் கதை பாஸ்ட்டுக்கு போகுது. அவ்வளவுதான், ஃபியூச்சர்ல இருந்து வந்த நம்ம வரி இறந்து போயிட்டாங்க. வரியோடைய பொண்ணான மின்னு மட்டும் தான் இருக்காங்க. நடந்த சம்பவத்தினால மின்னு மென்டலா பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு எல்லாமே மறந்து போகுது. சோ இதுதான் சரியான டைம்னு பனிடா என்ன பண்றாங்கன்னா மின்னுன்ற பேரை மாத்தி இறந்து போனா அவங்க பொண்ணோட பேரான வரி பேரையே வச்சு விட்டுறாங்க. சோ இந்த இடத்துல தான் மின்னு வரியா மாறுறா. வரியை கூட்டிட்டு இனிமே இங்க இருக்க வேணான்னு பேங்காக்கு போறாங்க. சோ அப்படி போகும்போது இந்த வீட்டுக்குள்ளதான் நம்ம வரியோடைய ஆவி இருக்கு. அதால அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ஆனா மின்ன நினைச்சு அது ரொம்ப கஷ்டப்படுது. ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்ல ஒரு ஹைட்டான பேய் மாதிரியான உருவம், அது வேற யாரும் இல்ல, வரி தான். சோ இங்க பனிடா வந்து பேங்காக்கு போறாங்க. அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க வரின்னு பேர் வச்ச அந்த மின்னுன்ற பொண்ணு வளர வளர அப்படியே வரியோட முகம் தான் வருது. ஏன்னா பார்க்க ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. இங்க பனிடா ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா அங்க வந்தது யாரு, வரியா இல்ல மின்னு தான் அங்க வந்திருக்காளான்னு குழப்பமாகி அப்படியே உடம்பு முடியாம சாகர நிலைமைக்கு போறாங்க. சோ கடைசியா அவங்க பொண்ணுகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு போகாத, டோன்ட் கோ ஹோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப மின்னு வந்து, அதாவது மின்னு தான் அவங்க, பட் ஆனா பேர் வந்து வரி. அவங்களுக்கு வந்துட்டு ஒருத்தர் மேல லவ் வருது, மேரேஜ் ஆகுது, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு மின்னு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள செமையா சண்டை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கன்னையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு குழந்தைய கூட்டிட்டு அம்மாவோட வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இததான் இந்த கதையோடைய ஸ்டார்டிங்ல பார்த்தோம். அவ்வளவுதான், முடிவே இல்லாம ஒரு கால சுழல்ல மின்னு மாட்டிக்கிட்டா. சோ இதுதான் இந்த கதை. எண்டிங்ல லைட்டா கொஞ்சம் குழப்பிருப்பாங்க. அது என்னன்னு தெளிவா நம்ம பார்க்கலாம். சோ அந்த கதையில வந்து வரியை கொண்டு வராதீங்க. அதாவது உண்மையிலேயே பனிடாவுக்கு பிறந்த வரியை இதுல நம்ம இழுக்கவே வேணாம். ஏன்னா வரி இறந்து போயிட்டா அவ்வளவுதான். சோ இப்ப 1992 இருக்கிற பனிடா ஒரு மிஷினை உருவாக்குறாங்க. அந்த மிஷினை ஆன் பண்ணும்பொழுது அதுல இருந்து ஒரு குட்டி பொண்ணு வரா, மின்னு. அந்த மின்னையே இவங்க அவங்க குழந்தையா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு ரெண்டாவது தடவை ஆன் பண்ணுவோன்னு அகைன் இன்னொரு தடவை ஆன் பண்றாங்க.
ஆனா அதுல ஒரு லேடி வராங்க, அவங்களோட பேரு வரி. அந்த வரி பனிடா கிட்ட நான் தான் உங்க பொண்ணு அப்படின்னு சொல்ல பனிடா அதை நம்பாம வரியை இங்கேயே போட்டு இங்கேயே வரி இறந்து போயிடுறாங்க. வரி கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எங்க பனிடா வந்து அந்த மின்னுன்ற குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு மென்டல் பிரஷர்னால இவ்வளவு நாள் நடந்த விஷயங்கள்லாம் மறந்து போயிடுது. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு பனிடா என்ன பண்றாங்கன்னா மின்னுக்கு வரி அப்படின்னு பேரை மாத்துறாங்க. நான் தான் உன்னுடைய அம்மான்னு சொல்றாங்க. வரின்னு பேர் வச்ச உண்மையான மின்னு வந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேரு மின்னுன்னு வைக்கிறாங்க. அதாவது மின்னுக்கு மின்னே தான் பிறந்திருக்கா. டார்க் ப்ரீடெஸ்டினேஷன் பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஹஸ்பண்ட் கூட ப்ராப்ளம் வருது. வரி என்ன பண்றாங்கன்னா அவங்க பொண்ணு மின்ன கூட்டிட்டு அம்மா இருந்த அந்த வீட்டுக்கு வராங்க 2024 வருஷத்துக்கு. ஸோ அங்க ஒரு பேய மின்னு அடிக்கடி பார்க்கறா. அது வேற யாரும் இல்ல, 1992 இறந்து போன நம்ம வரி தான். ஸோ இப்போதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. 1992 பனிடா அந்த மிஷினை ஆன் பண்ணுவாங்கல்ல, இதனால 2024 இருக்கிற அந்த குட்டி பொண்ணு மின்னு 1992க்கு போறாங்க. இந்த மின்ன பனிடா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சும்மா இல்லாம திரும்ப அகைன் ஆன் பண்ணுவாங்க. இந்த நேரத்துல வரி இருக்காங்கல்ல, அவங்க 1992க்கு போக நான் உங்களுடைய பொண்ணுன்னு சொன்னாலும் பனிடா நம்ப மாட்டாங்க. வரி அந்த இடத்துலயே இறந்து போவாங்க. ஸோ அப்புறம் பேயா மாறுவாங்க. பனிடா கிட்ட இப்ப மின்னு இருக்காளா, அந்த பொண்ணு மென்டலா பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணுக்கு வரின்னு பேர் வச்சு அந்த பொண்ணு வளர்ந்து அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு மின்னுன்னு பேர் வைப்பாங்க. ஹஸ்பண்ட் கூட சண்டை வந்து அம்மாவுடைய வீட்டுக்கு வருவாங்க. அங்க மின்னு பேய பாப்பா, அந்த பேய் வரி தான். அகைன் 1992 பனிடாவோட மிஷின்னால முதல்ல மின்னும் அடுத்தது வரியும் போவாங்க. வரி இறந்து பேயா மாறுவா, மின்ன வளர்ப்பாங்க. ஸோ இந்த விஷயம் சுழல் மாதிரி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மொத்த கதையே. ஆனா இடையில வரிக்கு வந்துட்டு மாஸ்கை போட்டுக்கிட்டு மின்னு போற மாதிரி தெரியும்ல, ஆனா உண்மையிலேயே வந்து அது இவங்க தான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது. ஸோ மின்னா இருக்கும் பொழுது மென்டல் ப்ரெஷர்னால எல்லாத்தையும் மறந்துடுவாங்களா, அப்புறம் தானே வரின்னு பேர் வச்சு வாழ்க்கையை வாழ்வாங்க. சண்டை போட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வரும் பொழுது இங்க நடந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வர்றது தான் இல்யூஷனா மாஸ்க் போட்டுக்கிட்டு அவங்க முன்னாடி வர மாதிரி கையை நீட்டுற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதுக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் வீடியோல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.